முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மீது 1999ஆம் ஆண்டு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் 2 பிரதிவாதிகளை குற்றவாளிகளாக அறிவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உதயன் என்று அழைக்கப்படும் வேலாயுதன் வரதராஜா மற்றும் சந்திரா ஐயர் ரகுபதி சர்மா ஆகியோரே இந்த வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்டுள்ளனர். உதயன் என்று அழைக்கப்படும் வேலாயுதம் வரதராஜாவிற்கு 290 வருட கடூழிய சிறை தண்டனையும், சந்திரா ஐயர் ரகுபதி சர்மாவிற்கு 300 ஆண்டு கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 தண்டனைகளையும் 30 ஆண்டுகளில் அனுபவிக்கும் வகையில் விதிக்கப்பட்டுள்ளது. சந்திரா ஐயர் ரகுபதி சர்மாவின் மனைவியான வசந்தி ரகுபதி சர்மா இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பத்மினி என் ரணவக்க இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று அறிவித்திருந்தார். மும்பை ரயில் தொடர் குண்டு தாக்குதல் சம்பவத்தின் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 5 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 7 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மும்பை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2006ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி மும்பையின் புறநகர் பகுதியில் ரயிலில் நடத்தப்பட்ட தொடர் குண்டு தாக்குதலில் 189 பேர் உயிரிழந்திருந்தனர். குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தவறானது எனவும், தாம் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய உள்ளதாகவும் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். நிலவும் சீரற்ற வானிலையினால் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, நுவரெலியா, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்கள் இதில் உள்ளடங்குவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலையினால் 14,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நிலையம் தெரிவித்துள்ளது. அதிக மழையுடன் கூடிய வானிலையினால் யக்களமுள்ள மற்றும் இமதுவ பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. காலி மாவட்டத்தில் 3,309 குடும்பங்களைச் சேர்ந்த 12,719 பேர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. அத்துடன் 4 வீடுகளுக்கு சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தில் உள்ள பிரதான மற்றும் குறுக்கு வீதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஹபராதுவ இமதுவ வீதி, ஹபராதுவ ஹர்மல்கொட வீதி, வெளிக்குந்து ஹபராதுவ வீதி ஆகியன வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நுவதுவ ஆறு பெருக்கெடுத்தமையினால் பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மாத்தறை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் 1,500 குடும்பங்களைச் சேர்ந்த 5,860 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 59 வீடுகள் முழு அளவில் சேதமடைந்துள்ளதுடன் 107 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை மாத்தறை அக்குரச தெலிஜவில மத்திய மகா வித்தியாலயத்தின் 4 கட்டடங்கள் மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. மலைப்பாங்கான பகுதியில் அமைந்துள்ள தெலிஜவில மத்திய மகா வித்தியாலயத்தில் சுமார் 2,100 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். மண்சரிவு அபாய எச்சரிக்கை அடுத்து சில மாதங்களுக்கு முன்னர் விடுதி மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை நில்வலா ஆறு பெருக்கெடுத்தமையினால் அக்குரச சிய ஒலகொட, அக்குரச கம்புருப்பிட்டிய, அக்குரச கந்துவ ஆகிய வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் வீதிகள் சிலவும் நீரில் மூழ்கியுள்ளதாக நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மழை குறைவடைந்துள்ள நிலையில் தாழ்நில பகுதிகளில் நிரம்பியிருந்த நீர் வடிந்து வருவதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு உகந்த நிலையில் வளிமண்டலவியல் நிலைமைகள் காணப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியத்தை பார்க்கும் போது புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும்.